வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் மெத்தடை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் வாட்ஸ்அப்லேருந்து மற்றவங்களுக்கு எப்படி பணம் அனுப்புறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேமெண்ட் மெத்தடை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது வாட்ஸ்அப் மூலிமா மற்றவங்களுக்கு எப்படி பேமெண்ட் அனுப்புறது அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பேமெண்ட் மெத்தடை கண்டிப்பாக ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. அதனால் இந்தியாவுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அதாவது ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து நம்ம பேமெண்ட் மெத்தடை வந்து வாங்கிடலாம். ஓகே, ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டு எப்பயுமே நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. ஸோ அதை மாதிரி தான் அனுப்பணும். ஜஸ்ட்டு உங்களோட அட்டாச்மெண்ட் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அதில் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது கேட்கும். அப்புறம் வந்து நோட் அப்படிங்கிறது கேட்பாங்க, எதுக்காக அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு அடிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறதுனால சும்மா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அடிக்கிறீங்க அதாவது அனுப்புகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் இது பண்ணி அனுப்பிக்கலாம். அப்புறம் வந்து என்டர் யூபிஐ பின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் சில பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட் யூபிஐ பின் கொடுத்துருப்பாங்க, சில பேங்கில் வந்து 6 டிஜிட் யூபிஐ பின் கொடுத்துருப்பாங்க. அது பேங்கை பொறுத்து வேரியன்ஸ் ஆகும். ஸோ யூபிஐ பின்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. யூபிஐ பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தடில் அவங்களோட யூபிஐ ஐடிலாம் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பணம் அப்படிங்கிறது அனுப்ப முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோலேயே நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறிடும். ஸோ இதுவரையும் பார்த்திங்கன்னா எப்படி பேமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூபிஐ அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்டேட் சின்னதாக ஒரு அப்டேட் போட்டுக்குங்க வாட்ஸ்அப்பில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இது வரலை அப்படின்னா வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்னு அதாவது அந்த பேமெண்ட் சிம்பிள் இருக்குங்களா, அந்த பேமெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆட் பேமெண்ட் மெத்தடுன்னு கேட்கும். ஸோ இதில் உங்களோட பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட பேங்க் என்ன பேங்கில் உங்களோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். ஸோ இதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் இருக்கிற பேங்க் அதாவது மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அந்த பேங்கை மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வரும். அதாவது உங்கள் மொபைல்லேருந்து ஒரு யூபிஐ கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சைடுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1 சார்ஜ் பண்ணுவாங்க. ஜியோவாக இருந்தால் ஃப்ரீ, அதர் நெட்ஒர்க்காக இருந்தால் ₹1 சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் செட்டப் அதாவது பேமெண்ட் மெத்தட் வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பணம் அனுப்பிக்கலாம். இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் அப்டேட் பண்ணாலும் சரி தான் இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வராது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட், கேமரா, கேலரி, ஆடியோ, லொக்கேஷன், கான்டாக்ட் இது மட்டும் தான் வருது. இதில் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வராது. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏன் இவங்களுக்கு பேமெண்ட் மெத்தடை வரல அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன் வரல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் ஃபீச்சர் வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. ஓகேவா. ரெண்டாவது அவங்களோட மொபைலுக்கு அந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகலை. அதனால் அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது எனபிள் ஆகலை. ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலுமே சரி தான் அதுக்கு வந்து அந்த பேமெண்ட் ஃபீச்சர்ஸை உங்களுக்கு எனபிள் பண்ணி கொடுத்துடலாம். அது எப்படின்னா பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு மொபைலை எடுத்துங்க. இது மாதிரி அவங்களுக்கு உங்கள் கான்டாக்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி பேமெண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வரும். ஸோ ஓகேவா. இதில் வந்து அந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று சென்ட் பண்ண சொல்லும். அந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் பார் மாதிரி கீழே வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலில் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற இந்த பேமெண்ட் ஃபியூச்சர் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்துடும். ஸோ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இந்த பேமெண்ட் ஃபியூச்சர்ஸ் கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பேமெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன். அதாவது நான் இல்லை, என்னோடய டீம்லேருந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிடைக்கல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணி என்னோடய காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் ஃபியூச்சர்ஸை எனேபிள் பண்ணி கொடுத்துறோம். அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.